பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த நாளிலும் ஜெபிப்பதற்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ரொம்ப விருப்பத்தோடு காத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. காரணம், நாம் இந்த தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, மற்றவர்களுக்காக நாம் பாரமெடுத்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை செய்கிறதுனால ஆண்டவர் பிரியத்தோடு நம்முடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறார். சரி, இந்த நாளில் நம்ம எதை பற்றி தியானித்து வர்றோம் ஞாபகம் இருக்குதா? இன்னும் நிறைய பேர் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, குறித்து வச்சுருக்கிறீங்களா? எதை பற்றி எடுக்கிறோம்? சபை. எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாருக்குமே ஒரு சபை இருக்கிறது. இல்லை, சபை நடத்துகிற பாஸ்டர்மார்கள், போதகர்கள், அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீங்க. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசிகள், சபையில் அங்கமாக இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க, உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சர்ச்சுக்கே போகாதவங்க, புதுசாக இப்போ தான் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்களும் இதை குறித்து அறிந்து கொள்ளணும். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான காரியம் திருச்சபை, சர்ச் என்பது என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோட உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு கூட்டம், அவங்கெல்லாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்வது, ஆராதிப்பது, ஜெபிப்பது, அதான் சபை. பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் உலகத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க உலகத்தாராக இருக்க மாட்டாங்க. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தில் இருப்போம், எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் மேலே வேலை செய்வோம், எல்லாரையும் மேலே குடும்பம்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய சுபாவங்கள், குணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கணும். அவங்க தான் உண்மையான சபை மக்கள். அவங்கள போல் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய கிறிஸ்தவங்க தங்களை இப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, சர்ச்சில் இருக்கிற நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்க. என்ன வித்தியாசம்? அவங்களும் வரதட்சணை கேட்குறாங்க, சர்ச்சில் இருக்கிற நீங்களும் வரதட்சணை கேட்குறீங்க. என்ன வித்தியாசம்? அவங்களும் குடிக்கிறான், நீங்களும் குடிக்கிறீங்க. என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? அவனும் பீடி சிகரெட் பிடிக்கிறான், நீங்களும் பீடி சிகரெட் பிடிக்கிறீங்க. என்ன வித்தியாசம்? அவனும் புறம் போட்டு சண்டை போடுறான், அடுத்தவங்களோட பக்கத்து வீட்டில் பேசுகிறதில்ல சண்டை எதிர்ப்பு, நீங்களும் சண்டை போடுறீங்க. நீங்களும் மருமகளை நேசிக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளே சண்டை, நிம்மதி இல்லை. அப்போ என்ன வித்தியாசம்? என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள்? நான் சபையில் இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள்? உலக மக்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி வித்தியாசமான ஒரு கூட்டம் தான் சபை. அதுதான் விலகிக் கொள்ளணும். அவங்கள போல் நீங்கள் இருந்தால் நீங்கள் சர்ச்சைக்கு தகுதியற்றவர்கள்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உடை மட்டும் மாறின பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரோன்னா அதை இயேசு எதிர்பார்க்கலை. நீங்கள் இயேசுவின் சுபாவம் உள்ளவர்களாக மாறணும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய மன்னிக்கிற தன்மை, அவருடைய குணம் உள்ளத்தில் வரணும். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் ஆதி திருச்சபை, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்க அதான் தியானித்து கொண்டு வருகிறோம்ல. இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 46வது வசனம் பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு? அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? எப்போவுமே மகிழ்ச்சி. என்னங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்களே? பிரச்சனைலாம் இருக்குங்க, அது பாட்டில். ஏசு என் கூட இருக்கார்ல, சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை நமக்கும் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிரச்சனையே வராது, வியாதியே வராது, போராட்டமே வராதுன்னு யாராவது சொன்னால் நம்பாருங்க. அது கள்ள உபதேசம், தவறான உபதேசம், தவறான விசுவாசம். இயேசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். உபத்திரவம், பாடுகள்லாம் நமக்கும் உண்டு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உபத்திரவம், பாடுகள் எல்லாம் உண்டு. அதுக்கு மத்தியில் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வித்தியாசம். என்னங்க நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் பிரச்சனை கிடையாதா, உங்களுக்கு தேவை கிடையாதா, உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஆனால் வித்தியாசம் என்னென்னா, இயேசு என் கூட இருக்கிறார், என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறார். இதெல்லாம் வரும் போகுங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் நிலையானது, மன மகிழ்ச்சி எப்பவும். ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே வர்றாரு. ஒரே பாடாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, பாஸ்டர் ஒரே கஷ்டம், என்ன மாதிரி இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் நீங்கள் என்ன விசுவாசி? நீங்கள் விசுவாசின்றதே சந்தேகத்துக்குரியது. நீங்கள் சரியான விசுவாசி இல்லை, அறகுறை விசுவாசியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இயேசு உண்மை ருசிச்சுட்டா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு அப்படியே சேனங்கிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அதான் வசனம் சொல்லுது, அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இயேசு அந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அப்படி தானே வசனம் சொல்லுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லைங்க, ஒரே பிரச்சனைங்க, ஒரே பாடுங்க. இந்த பாட்டே பாடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்களே அறிக்கையிடுறீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பாடு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். எனக்கு இல்லாத பாடா? உங்களை விட 1000 மடங்கு எனக்கு பிரச்சனை பாடு. பாருங்கள், கண்டவனும் திட்டுறான், என்ன யாருன்னே தெரியாதவளெல்லாம் பேசுகிறான், திட்டுறான், எழுதுறான், என்னென்ன சொல்கிறான். அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறதில்ல, அதெல்லாம் கேள்விப்பட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னங்க இப்படிலாம் என்னென்ன பேசுகிறான், அசிங்கமாக அப்படிலாம் நடத்துகிறான்னு அவன் பேசிட்டு போட்டுங்க. என் கூட இருக்கிற இயேசு எனக்கு சாட்சி கொடுக்குறாருல, அவர் எனக்கு போதும்ல. யாவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன? என்னை அறிந்த என் ஆண்டவர் உண்டு, என்னை நியாய்ந்திருக்கிறவர் என் ஆண்டவர், ஒருவரை என்னை நியாய்ந்திருக்க முடியாது. அவர் என்னை சந்தோஷமாக வச்சு, அவருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறல்ல, அவ்வளோதான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயோ, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, திட்டுறாங்க, எழுதுகிறாங்க, இப்படி சோர்ந்து போனால் நீ எதுக்கு ஊழியத்துக்கு வந்த? வரக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தால் 4 பேர் திட்டுவாங்க. காய்ச்ச மரம் கல்லடிப்படும்னு பழமொழி சொல்கிறோம்ல. அப்போ உண்மையாக நீங்கள் கனி கொடுத்தா அடி விழ தான் செய்யும். அதில் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ அதிகமாக உங்களை திட்டுறாங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் அர்த்தம். எங்களை திட்ட தான் எங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது. திட்ட தான் எங்கள் ஊழியத்து மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நான் பார்க்குறேன்ல. அதனால் எங்களுக்கு சந்தோஷம்தான். நிறைய பேர் திட்டட்டும், நிறைய பேர் கேவலமாக பேசட்டும். பேச கர்த்தர் இன்னும் பெரிய காரியம் செய்கிறாரு. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொண்டே இருக்கிறார். அதானுங்க சந்தோஷம். அதனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. சின்னதுக்கு சிணுங்கிக்கிட்டு மூளைக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஒப்பு செப்பில்லாத காரியத்துக்கெல்லாம் அந்த கவலைப்படுறது. இந்த மார்த்தாளை மாதிரி ஆண்டவர் சொன்னாலே, மாத்தாளே நீ அநேக காரியத்துக்கு வந்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உனக்கு எதுக்கு இந்த கவலை? வேண்டாத கவலை பாரு, மரியாதை பாரு, என் பாத்திரம் உட்காந்து கற்று சந்தோஷமாக இருக்கா பாரு. உனக்கு நிறைய பேருக்கு வேண்டாத கவலை எதுக்கு அதெல்லாம்? அதனால் பாருங்கள், விசுவாசம்னா கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சரியான விசுவாசத்துக்குள்ளே இன்னும் வரலைன்னு அர்த்தம். உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள்ளே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. 2வது, கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தாங்களாம். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? கபடமில்லாத இருதயம். இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றவங்களே அடுத்த ஆளை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி பேசுகிறது, அப்புறம் கூறுவது, காசிப் பண்ணுவது, அது கேவலமான ஒரு செயல். அது பிசாசனுடைய செயல். ஆனால் உண்மையான ஆண்டோடைய மேலே கபடு இருக்காது. எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டே நல்லா இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டே எல்லாரையும் வாழ்த்துவாங்க, எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு அலைய மாட்டாங்க. நீங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சுபாவம். அப்போ சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல உங்கள் வாழ்க்கையில். அப்போ சபைன்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவுடைய கூட்டம். இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்க யாரை பற்றியும் புறம் கூற மாட்டாங்க, அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டாங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லணும்ல. உங்களை பற்றி அப்படி சாட்சி சொல்லும்படி நீங்கள் இருக்கிறீங்களா? மருமகளை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, இவங்க மாமியாரை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க, அப்படிலாம் குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி சாட்சி இருக்கிற அவங்கள பற்றி. அப்புறம் என்ன அந்நிய பாஷை பேசுகிறீங்க? என்ன ஜெபம் பண்ணுறீங்க? சபைன்னா என்னது? உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான கூட்டம். நீங்கள் பரிசுத்த ஜாதி, என் சொந்த ஜனம்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ அவரை போல் நடக்கணும்ல. அதுதான் சபை. அவங்க தான் சபையில் இருக்கிறவங்க. அரசியல்வாதி மாதிரி உள்ள சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணி கொண்டேன்னா அவர் கட்சி இவர் கட்சி சொல்கிறவங்கெல்லாம் அந்த பல என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அரசியல்வாதிக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அரசியல்வாதியை விட மோசமாக நடக்கிற சபை தலைவர்களும் சபைக்குள்ளே இருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்கிற சபை தலைவரும் இருக்காங்க. 2 இருக்குது. ஆனால் மோசமாக நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறீங்க? எவ்வளோ நாள் மனம் திரும்பாமல் சுயநலத்தினால சபையை சீரழிப்பீங்க? கர்த்தர் பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பார். அப்போ என்ன சபை? சர்ச்சுன்னா என்ன நினச்சிங்க? உங்கள் வீட்டு சொத்தோ குடும்ப சொத்தோ கிடையாது. உங்கள் ஆட்சி நடக்கணும், என்னுடைய ஆளுங்க இருக்கணும், நான் தான் இருக்கணும் சொல்லுவதற்கு அது சபை வந்து கர்த்தருடையது. அப்போ அந்த சபை இன்னைக்கு சொன்னால் அதை பற்றி என்ன நினைப்பு வச்சுருக்கிறோம் நம்ம? அது அரசியல் பண்ணுற இடமா, ஊழல் பண்ணுற இடமா, சண்டை போடுற இடமா? அது வந்து ஒரு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அதுக்கு தான் சபை. அப்போ ஒரு சர்ச்சுன்னா என்னது? இதை பற்றி தெரியாமலே சர்ச்சு தலைவராக இருக்கீங்களே, போய் முதல்ல படிங்க. சபைன்னா என்ன, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு சபையை பற்றி, அதெல்லாம் படித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு லீடர்னா என்ன, ஒரு சபை ஊழியர்னா என்ன, அதெல்லாம் தெரிந்து அவங்களை அர்ப்பணித்து வந்து நிற்கணும் சபை. பணம் சம்பாதிக்கிற இடம் கிடையாது சர்ச்சு. பிஸ்னஸாக இது. இது சபை ஆரம்பிச்சுட்டா நமக்கு மாதம் வருமானம் வரும், நம்முடைய குடும்பத்தை நடத்திக்கலாம், பிழைப்புக்கா? இது தப்பு பண்ணுறீங்க.
அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அதிக ஆக்கினை வரும்னு பைபிள். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் அநேகர் போதகர் ஆகாதிருங்க. அதிக ஆக்கினை வந்துடும், அவ்வளோதான். சும்மா நீங்கள் சபை நடத்திட்டு அவங்கள பரலோகத்தில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சுருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேவ சித்தத்தின்படி இருக்கணும், வசனத்தின்படி இருக்கணும். அதன்படிலாம் இருந்தால் தான் அந்த ஆண்டவர் அங்கீகரித்து பரலோகத்தை கொண்டு போவார். சும்மா சர்ச்சை நடத்துகிறேன், நானும் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பயபக்தி இல்லாமல் துணிகரமாக இஷ்டப்படி வெறும் காசுக்காக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சீங்க, ரொம்ப ஆபத்தாகிவிடும். சபை என்பது தேவன் உலகத்தில் ஏற்படுத்தின பரலோகத்தின் திட்டம். இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்டது சபை. அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து பின்னால் இருக்கிற அத்தனை காரியமே சபை குறித்து தான். எல்லா நிருபங்களும் சபைக்கு, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், இந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும், சபைக்குள்ளே சாத்தான் எப்படி நுழைவான், வஞ்சிகராப் எப்படி வரும், குள்ளநெறி எப்படி வரும், இதெல்லாம் பாதுகாத்த சபை எப்படி, எல்லாமே சபை பற்றி தான் வெளிப்படுத்தின விசேஷம். 7 சபைகளுக்கு தான் முதலாவது செய்தி. கடைசி காலத்தில் சபை எப்படி இருக்கும், எப்படி மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்படணும், எல்லாமே அதை பற்றி தான். அப்போ நம்ம போகிற சபை அதை குறித்த சிந்தை நமக்கு இருக்கணும். சும்மா கல்யாணத்துக்கும் கல்லறைக்கும் சபை கிடையாதுங்க. அது சபை ஊழியத்தில் ஒரு சின்ன காரியம், அவ்வளோதான். சபை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் இதுதான் பேசுகிறோம். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவங்க தான் ஆதி திருச்சபையில் இருந்தாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களையே கேள்வி கேட்கணும். சரி, ரெண்டாவது, அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சபை. சபை நான் பரிசுத்தாவினால் நிறைந்து இருக்கணும். அதான் நேற்றைய தினம் அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் மேரையில் கூடி வந்து எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் கூடி வந்திருந்த எல்லாருமே பரிசுத்தாவினர் இறங்கி அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிறைந்த அந்நிய பாஷையிலே தேவனை புகழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் எபேசு பட்டணத்தில் இயேசுவை விசுவாசித்தவங்க பரிசுத்தாவை பற்றி அவங்க தெரியாமல் இருந்தாங்க. பவுல் அதை குறித்து சொல்லி அவங்களுக்கு ஜெபித்த போது ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன முதல் 3 வசனத்தில் பந்தி விசாரிப்பு வேலை பாருங்கள். அங்கே கமிட்டி மெம்பர் கிடையாது, அதில் ஒரு லீடர் கிடையாது. அதாவது பந்தி விசாரி இலை போடுற வேலைங்க, இலை எடுக்கிற வேலை. இவங்களுக்கு சாப்பாடுங்க, இவங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க, இவங்களுக்கு குழம்பு ஊற்றுங்க, எல்லாம் சரிப்படுத்து. இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்கு வர்றவங்க கூட பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அவங்க தான் அப்போ சபையில் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி குடிகாரனும் துன்மார்க்கனும் ஜெபிக்க தெரியாதவனும் லஞ்சம் வாங்குகிறவனும் பண ஆசை உள்ளவனும் ஏமாற்றுகிறவனும் சபைக்குள்ளே சில லீடர்ன்ற பேரில் உள்ள நுழைஞ்சி சபை பாழாகி கொண்டு இருக்கிறாரு. சில ஆவிக்குறை சபையில் கூட பணம் வசதி இருக்குது, அவங்கள கமிட்டி, அவங்க டீக்கன், அவங்க மூப்பர், ஜெபம் பண்ணுறது கிடையாது. பண பெருமை, நான் சொல்கிறதான் பாஸ்டர் கேட்பார், பாஸ்டர் நான் சொல்லபடி தான் செய்யணும். பாஸ்டரை அதிகாரம் பண்ணக்கூடிய சில செல்வந்தர்கள். எங்கே போயிட்டுருக்கு சபை? யார் லீடர்? அந்த பணக்காரன் சபைக்கு இப்போ தலைவரா, நீங்கள் மேய்ப்பர் தலைவரா? யாரை நம்பி சபையை கொடுத்தார்? அந்த பணக்காரன் நம்பி கர்த்தர் உங்களுக்கு சபையை கொடுத்தாரா? பணக்காரனுக்கு பின்னால் போகிறீங்களா? அந்த பணக்காரங்க வசதி உள்ளவங்க அவர் சொல்கிறபடி தான் சபையில் நடக்கணும். பிறகு எதுக்கு நீ ஊழியக்காரன போய் அரசியல் கட்சி நடத்து? இது சபை ஆவியானவர் சொல்லுகிறபடி நடத்தணும். உன் பணம் உன்னோட நாசமாக கடவுதனை பேதர் பேசினார். அப்படி சொல்கிறவனா உண்மையான ஊழியக்காரன். சும்மா பணக்காரனுக்கு பின்னால் போய்கிட்டு அவங்க ஒத்து ஊதி கொண்டு அவங்க சொல்கிறபடி தான் இங்கே சபை நடக்கணும்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு ஆவியானவர், எதற்கு இயேசு கிறிஸ்து? நிறைய சபைகளில் தப்பு நடக்கிறது, உணரணும். விசுவாசிகளும் கவனமாக பார்க்கணும். உங்கள் சபையை நடத்துகிறது யார்? ஆவியானவர் மூலமாக. உங்கள் பாஸ்டர் நடத்துகிறாரா அல்லது பணக்காரனை வச்சு உங்களுடைய பாஸ்டர் நடத்தப்படுகிறாரா? கவனித்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டர் அதில் இந்த விடுதலை ஆக்காண்டவரே, இந்த பணக்காரனுக்கு பின்னால் போகக்கூடாது, ஆவியானவர் பின்னால் போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த கடைசி கால எழுப்புதல் காலத்தில் சபைக்காக பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இது. ரொம்ப கவனம் செலுத்தணும். பிரியமானவர்களே, நேச்சுரலாகவே இதற்கு கொஞ்சம் அதிக பணம் இருக்குது, பேர் புகழ் உள்ளாங்க, சபையில் ஒரு மரியாதை கொடுக்கறது. அப்போ ஏழைகளுக்கு ஒரு மரியாதை, பணக்காரனுக்கு ஒரு மரியாதை, தப்பு சபைக்குள்ளே. அதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அப்போது பரிசுத்தாவினால் அவங்க எல்லாம் நிரப்பப்பட்டு இருந்தாங்க. பந்தி விசாரிப்பாக்காரங்க கூட பரிசுத்தாவினால் நிரப்பட்டிருந்தாங்க. உங்கள் கமிட்டியில் இருக்கிறவங்க, எல்டராக இருக்கிறவங்க பரிசுத்தாவில் நிரப்பட்டிருக்காங்களா? ஜெபிக்கிறவங்கள வச்சுருக்கீங்களா? வெறும் பணம் இருக்குதுன்றதுக்காக கமிட்டியில் வச்சுருக்கீங்களா? எல்டராக டீக்கனாக வச்சுருக்கீங்களா?
ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மறந்துடுறாங்க, சபை உங்களுடைய குடும்ப சொத்து கிடையாது, அதுக்கு இப்போ தேவனுக்குரியது. நீங்கள் அதில் ஒரு மேய்ப்பன், அவ்வளோதான். வேலை செய்ய வேலைக்காரர்கள். தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது எவ்வளோ முக்கியம். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? இன்றைக்கி மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் சொல்லுவோம், பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறோம். விசுவாச பிரமாணம்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? விசுவாச பிரமாணம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனோடு சொல்லும்போது பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம்ல. அப்போ பரிசுத்தாவி விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம். ஆனால் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? பெற்றிருக்கிறோமா? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? அதை யோசிக்கணும். ஆதி திருச்சபை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சபை. எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ எல்லாரும் பரிசுத்தாவின் நிரப்ப பெற்றிருக்கோமா? பரிசுத்தாவியானவருக்கு சபையில் இடம் கொடுக்கணும். ஆவியானவர் விடுதலையோடு கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். பரிசுத்தாவில நிரம்பி தேவனை துதிக்கணும். வெறும் சடங்காச்சாரம் பாரம்பரியத்தில் இன்னைக்கூட இது சபை பாரம்பரியமான சபைங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சடங்காச்சாரம் முக்கியம் கிடையாது, பாரம்பரியம் முக்கியம் கிடையாது. ஆவியானவருடைய கிரியை தான் சபைக்கு முக்கியம். ஆவியானவர் தான் சபையை ஆரம்பித்தவர். ஆவியானவர் தான் சபையை நடத்தணும். அதில் ஆனால் அது ஒழுங்காக இருக்கும். டிசிப்ளின், ஒழுங்கீனமாய் நடக்க எந்த காரியத்தை ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. பவுல் சபைக்கு எழுதும்போது தெளிவாய் சொல்லுகிறார், எங்கள் சபையில் ஆவியானவர் தான் நடத்துவார்னு ஒழுங்கீனமாய் நடக்கக்கூடாது. அது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது மாதிரி கவனமாக இருக்கணும். சபை என்பது பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறதாக இருக்கணும். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கணும். அவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இப்போது இன்னொரு சபையை பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நல்லா வாசித்தா ஆதி திருச்சபை அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 1, 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தியோகியாவில் ஆதியில் இருந்த ஒரு சபை. எருசலேமுக்கு பிறகு அந்தியோகியா சபை தான் பெரிய சபை. இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டார். இப்போ இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்து பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். 180வது பக்கம் எடுத்துட்டிங்களா? பைபிளை திருப்பி பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே, பார்த்தீங்களா, சர்ச், அந்தியோகியா சபையில் இருந்த சபை, அவங்க ரட்சிக்கப்பட்ட கூட்டம். பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும். அதுதான் பர்னபா சவுல் பிரபலமான ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாங்களா? தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க. உங்கள் சபையில் தீர்க்கதரிசி இருக்காங்களா? வெறும் அந்நிய பாஷை பேசுகிறவங்க இருக்காங்க. பாஸ்டர்மார்கள் கூட யோசிக்கணும், வசனத்தின்படி நம்முடைய சபை இருக்குதா? ஆதி திருச்சபையில் இந்த மாதிரி சபை இருக்குதா? தீர்க்கதரிசிகள் உங்கள் சபையில் இருக்காங்களா? யோசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிற அனுமதிக்கிறீங்களா? கேள்வி. நம்ம சபை வெறும் அந்நிய பாஷை பேசுகிற சபையாக தானே இருக்குது. அங்கே தீர்க்க தரிசனம் இல்லையே. இருக்குதா? சில சபையில் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். உங்கள் சபையில் இருக்குதா? தீர்க்கதரிசிகள்னு இருந்தாங்கல்ல. நம்ம தீர்க்கதரிசி தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோமே. உடனே கள்ள தீர்க்கதரிசின்னா உண்மையான கள்ள தீர்க்கதரிசினா உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்கல்ல, அவங்கள உருவாக்கணும்ல. உண்மையான தீர்க்கதரிசிகளை சபையில் உருவாக்கி சபை வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். பாருங்கள், எருசலேம் சபையில் கூட தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க அந்தியோகியா ஒரு கூட்டமாக வர்றாங்க. 1, 2 இல்லை, ஒரு தீர்க்கதரிசிகள் பார்க்கிறேன். தீர்க்கதரிசிகள் அந்தியோகியா சபைக்கு வந்தாங்க. அவர்களில் ஒருவனாகிய, நிறைய தீர்க்கதரிசிகள், அதில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. பார்க்கிறோம் பாருங்கள். அவங்களாம் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க இருந்தாங்க, வரம் பெற்றவங்க இருந்தாங்க. போதிக்கிற ஒரு சபைக்குள்ளே 9 வரம் பெற்றவங்க இருந்தாங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் எடுங்க. கொரிந்து சபைக்கு எழுதும்போது கொரிந்து சபையில் நடக்கிற காரியம் சொல்லப்படும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சபைக்கு விசுவாசிகளுக்கு எழுதும்போது அழகாக ஒரு காரியம் சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அதை 238வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. உங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய வரத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா?
அன்றைக்கே பவுல் எழுதினார், இன்றைக்கி சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வரத்தை பற்றி தெரியல. யார் காரணம்? மெய்ப்பர்கள், போதகர்கள், பாஸ்டர்மார்கள் உங்கள் சபையில் வரத்தை குறித்து போதித்தீங்களா? அன்றைக்கி பவுல் போதிக்கிறார், நீங்கள் அறியாதிருக்க மனதில் அறியணும் அப்படின்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி, இந்த வரம் சபையில் எப்படி செயல்படும், இந்த வரம் பெற்றவங்க எப்படி டிசிப்ளினாக நடக்கணும் என்பதெல்லாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் அவ்வளோ தெளிவாக சபைக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறாரே. உங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் இருக்கிறா? தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்காங்களா? வரம் பெற்றவங்க இருக்கிறாங்களா? தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்களா? பாஷைகளை வியாக்கியானம் பண்றவங்க இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஆரம்ப காலத்தில் நிறைய டைம் இருக்கும். அப்போ நான் சில சபைகளை கேள்விப்பட்டால் நான் போவேங்க. நல்லா ஆவிக்குரிய சத்தியம் சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் போவேன். நான் இருக்கிற ஒரு சபையாக இருந்தாலும் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு நான் போனேன். தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சபைக்கான டைம் கிடைக்கும் போது அந்த நாட்களில் நான் போயிருக்கிறேன் பல முறை. அந்த சபையில் எனக்கு ஏன் ரொம்ப பிடித்ததுன்னா, அந்த பாஸ்டர் உட்காந்து ஆராதனை நடத்துவாங்க. நல்ல பாட்டு, நல்ல ஆண்டவரை துதித்து பாடி அந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்த பாஸ்டர் ஐயா நடத்தும் போது அப்படியே ஆவியில் எல்லாம் காத்துருங்க, ஆவியானவர் இறங்கி பேசுவார்னு சொல்லுவாங்க. நல்ல பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி காத்துருங்க, எல்லாம் அமைதியாக இருங்க, இதெல்லாம் அப்படி அமைதியாக அந்நிய பாஷை பேசுங்கம்பாங்க. சத்த அதிகாரிக்கூட பேசும்போது டக்குன்னு ஆவியானவர் இறங்குவார். இறங்கி ஒருத்தர் சத்தமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த சபையின் பக்தி விருத்திக்கு, அந்த சபையில் யாரோ ஒருவர் இந்த பாவத்தோடு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நீ இன்ன பாவத்தோடு வந்திருக்கிற, நீ மனம் திரும்பு, அப்போ தான் நான் உனக்கு இறக்க செய்வேன், நீ செய்த தவறு எனக்கு தெரியும் அவனை தீர்க்கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் முடித்தோன்னு அடுத்தவங்க, நீ இன்ன கவலையோடு வந்திருக்கிற, இன்ன பிரச்சனையோடு வந்திருக்கிற, அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பார். இதுதான் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் அந்த தீர்க்கதரிசனம் பைபிளில் இருக்குல்ல. ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க, ஒருவராக சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த பாஸ்டர் அழகாக கைட் பண்ணி நடத்துவாங்க. ஒருத்தர் சொல்லும்போது மற்றவங்க அமைதியாக இருங்க, ஒருத்தர் சொல்லி முடித்தோன்னு அடுத்தவங்க அப்படியே 4-5 பேர் அப்படியே தீர்க்க தரிசனம் வெளிப்படும். எல்லா சபையே அப்படியே வசனத்தை கேட்க ஆவியானவர் அழகாய் பேசுவார். தீர்க்க தரிசனம் வரும். இது ஆதி திருச்சபையில் இருந்தது. இன்றைக்கி உங்கள் சர்ச்சில் இருக்குதா? அதனால தான் ஆராதனைக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு மக்களுக்கு. அதே பாட்டு, அதே டான்ஸு, அதே ஒரு பிரசங்கம், அவ்வளோ அறிவிப்பு, அவ்வளோதான். ஆவியானவர் சபையில் பேச இடம் கொடுத்தா தானே சபைக்கும் திரளான மக்கள் வருவாங்க, அறியாத மக்கள் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு குறித்து கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கும்போது மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குல்ல பைபிளில் இருக்கிற மாதிரி ஏன் உங்கள் சபை இல்லைன்னு கேள்வி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எங்கள் சபையில் கொரிந்து சபை மாதிரி இந்த வரம் பெற்றவங்க இல்லை ஆண்டவரே? ஆண்டவர் உங்களை தான் திருப்பி கேட்பார், நீ போதிச்சியா? வரங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தியா? காணிக்க கொடுக்க சொல்லிக் கொடுத்தோம்ல. சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அதுக்கு நீ வசனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிக் கொடுத்தோம்ல. குறை சொல்ல நினைக்காருங்க, அவசியம். அந்த டீச்சிங்கு சபைக்கு அவசியம் இல்லை. சபைக்கு எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி இதையும் சொல்லி கொடுத்துருக்கணும்ல. அப்போ தானே ஒரு முழுமையான சபையாக இருக்கும். எல்லா டைம் எல்லாம் அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது தீர்க்க தரிசனம் வெளிப்படணும்ல. நான் சொல்கிறேன், நான் போகிறது சிஎஸ்எஸ் சபை தான். அங்கே தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறதே நான் பார்த்துருக்கிறேன். ஆவியானவர் பேசுவார் தீர்க்க தரிசனமாக. சில சமயம் அது நல்லா தெரியும். ஆவியான அபிஷேகம் அப்படியே நாங்கள் பாட்டு பாடி துதித்து முடிஞ்ச உடனே அபிஷேகம் இறங்குவதனை கர்த்தர் பேச விரும்புகிறார் என்பது தெரியும். அதுக்கு இடம் கொடுத்த உடனே தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நான் பார்த்துருக்குறேன் எங்கள் இந்த சிஎஸ்எஸ் சபையிலங்க. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் சபையில் தீர்க்க தரிசனத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா? தீர்க்க தரிசனம் வெளிப்படுதா? நான் சில சபையில் பார்த்துருக்குறேன். சில பெந்தெகோஸ்தே சபையில் நல்லா அந்த பாஸ்டர்மார் நடத்திட்டு ஆவியானவர் பேச இடம் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இடம் கொடுங்க. எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் தீவிரமாக இப்போவே சபைகள் ஆதி திருச்சபை போல் மாறணும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்தில். பார்த்தீங்களா? அப்போ வரங்களை குறித்து நம்ம விரும்பணும், அறிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. ரோமர் 1 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். ரோமர் 1 அதிகாரம் 10ஆம் வசனம். பைபிளில் திருப்பங்க. ரோமர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு தான் பவுல் எழுதுகிறார். இல்லை, ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பார்த்தீங்களா? நீங்கள் அந்த 1ஆம் வசனம் பாருங்களேன். ரோமர் 1 அதிகாரம் 1ஆம் வசனம் 207வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 1வது வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும்
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. சபைன்னா என்னது? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம்தான் சபை இருக்குல்ல. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம்தான் திருச்சபை. அவங்களுக்கு எழுதும்போது 10வது வசனம் பாருங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ நீங்கள் ஸ்திரப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படும்படி ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஊழியர்கள் ஜெபிக்கிறீங்களா? எங்கள் சபையாருக்கு ஆவிக்குரிய வரங்களை தாங்க ஆண்டவரே, அவங்க ஸ்திரப்படணும், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும், அதற்கு வரங்களை தாரோன்னு ஜெபிக்கிறீங்களா? பவுல் ஜெபிச்சாரே, பைபிள் இருக்குல்ல. ஒரு சபைக்காக எப்படிலாம் ஜெபிக்கணும்னு பவுல் அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க சபையில் ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்கணும்ல, வரம் செயல்பட இடம் கொடுக்கணும்ல. அப்போ அதுக்காக ஜெபிக்கணும்ல. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எங்கள் சபையில் ஆவிக்குரிய வரம் பொழிந்தொருளப்படணும், எங்களுடைய சபை விசுவாசிகள் இந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும், அவங்க ஆவிக்குரிய சில வரங்களை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளே ஸ்திரமாக இருப்பாங்க, எழுந்து பிரகாசிப்பாங்க. ஜெபிக்கிறீங்களா? எங்கள் ஊழியத்தில் நிறைய பேருக்கு வரம் இருக்குதுங்க. மோகன்லாஸஸ்க்கு மட்டும் கிடையாது. நான் அதை போதிக்கிறேன். எல்லோரும் வரம் பெற்றுக்கணும், எல்லோரும் மூலமாக வர செயல்படணும் அப்படின்னு எங்கள் ஊழியத்திலேயே. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, மேகசின் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஊழியம் செய்தாலும் நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது இந்த வரங்களை பெற்றவங்களாக இருக்கணும், உங்கள் மூலமாக வரம் வெளிப்படன்னு சொல்லி எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் ஜெபிக்கும் போது சுகமளிக்கிற வரம் வெளிப்படும், வெளிப்பாட்டு வரம் வெளிப்படும், தீர்க்கதரிசன வரம் வெளிப்படும். எங்கள் ஊழியத்தில் மோகன்லாஸஸ் மட்டும் கிடையாதுங்க. அப்படி இருந்தால் என் ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம், தேவனுடைய பார்வையில் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சந்தோஷப்பட்டுக்கலாம் நல்ல ஊழியம் செய்கிறோன்னு. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் சொன்ன எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரையும் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அதனால தான் நாங்கள் எல்லாரையும் பயன்படுத்துகிறோம். எல்லாரையும் மூலமாக ஆண்டவருடைய வர பலர் மூலமாக வர செயல்படுகிறாரு. சுகமளிக்கிற வரம் டெய்லி கூட்டம் நடக்குது, டெய்லி அற்புதம் நடக்குதுங்க. எப்படி நடக்குது? டெய்லி நான் பேசுகிறது இல்லை. எங்கள் ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகளை பயன்படுத்துகிறார், சகோதரிகளை பயன்படுத்துகிறார், இளம் வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவங்க மூலமாக வரம் வெளிப்படுதில்லை. அதனால் மக்கள் எல்லாரும் மோகன்லாஸஸ் மட்டும் தேடுவதில்லைங்க. கூட்டத்துக்கு வந்தாலே போதும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஏன்? யார் பிரசங்கம் பண்ணி ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்குது. அதான் இங்கே நாங்கள் ஆண்டவர் உருவாக்க சொன்னார். அப்படி தான் இந்த இடத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம். சபைன்னு அப்படி தான் இருக்கணும். அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கணும், சுகமளிக்கிற வரம் பெற்றவங்க இருக்கணும், பிசாசுடைய ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றவங்க இருக்கணும், அவங்க மூலமாக கர்த்தர் வெளிப்படணும். எல்லாத்தையும் ஒரே ஆள் நான் தான் ராஜாவும் நானே, மந்திரியும் நானே, போர்வீர் நானே, நீ ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது. பலரை உருவாக்கி எழுப்பணும். சரியா? இதான் வசனம் நமக்கு சொல்லுகிற சபை. அப்படி நம்ம எழுப்பி விடணும். நிறைய பேர் எழும்பணும். இல்லை, நிறைய பேருக்கு என்ன பயன்னா, அப்படி ஒருத்தர் வரம் பெற்று எழும்பிட்டா சபையை பிரிச்சுட்டு போயிடுவானே. பிரிச்சுட்டு எங்கே போவான்? நேரே பிரிச்சுட்டு எங்கே போவான் சொல்லுங்கள்? இப்போ இன்னொரு பேர் வச்சு சபை தான் நடத்த போகிறான், அவ்வளோதானே. உங்களுக்குன்னு இருக்கிற ஆத்மாக்களை ஒருத்தரும் பிரித்து கொண்டு போக முடியாதுங்க. ஆமாம், அவங்கள பயன்படுத்திட்டா எல்லோரும் அவங்க பின்னால் போயிடுவாங்க. போனான்னா இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளட்டும். எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனாலும் பொறாமப்பட்டதில்லை, குறைய நினச்சதில்லை. எனக்கு மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தணும்னு விருப்பம். ஆண்டவர் எல்லாரும் எழும்பணும், எல்லாரும் ஆண்டவருக்காக வரம் பெற்று வல்லமை பெற்று எழும்பணும். அதான் தெய்வ சித்தம். வெறும் மோகன்லாஸஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே எந்த ஊழியக்காரனாலும் கர்த்தர் அவங்க மூலமாக அற்புதம் செய்வார் அப்படின்றத மக்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் முக்கியம் அல்ல, இயேசு தான் முக்கியம் என்பதை ஜனங்க அறியணும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியில் வரணும். எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்குன்னு கொடுத்த ஆத்மா ஒருத்தரும் கொண்டு போக முடியாது. அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் விடுதலையோட வசனத்தின்படி உங்களை வாழ அர்ப்பணித்து சபையாருக்கு ஜெபிங்க, வரங்களை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் வரம் பெற்றுக்கொள்ளணும், தீர்க்கதரிசன வரம் பெறுங்க, சுகமளிக்கிற வரம் அதை பற்றி போதிங்க. பவுல் சொன்னார்ல, நீ வரங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நல்ல இருதயத்தோடு இருந்தால் உங்கள் சபை மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் சபை பாதிக்கப்படாது. நீங்களாக உங்களுடைய சபையை பாதுகாக்கிறதுக்கு சில மனுஷிகத்தில் பல முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு உங்களுடைய சபைக்கும் ஆபத்து. சபை கர்த்தருடையது. ஆண்டவரே, என்னை வேலைக்காரனாக வச்சுருக்கேன், நான் மேய்க்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். சபையை பாதுகாக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. அவர் பாதுகாத்து கொள்ளுவார்.
நீங்கள் அதுக்கு போட்டு பிரயாசப்பட்டு நீங்கள் உங்களை குழப்பிக்கொண்டு என்ன பண்ண அது பண்ண அதுக்கு ஒன்று பிரசங்கம் திட்டுறது வைகிறது எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆண்டு சொல்கிறத பிரசங்கம் பண்ணி நடத்திக்கிட்டே இருங்க. புது 4 ஆத்மா போனால் 40 ஆத்மா கர்த்தர் கொண்டு வந்துடுவார். தெரியுமா அவங்களுக்கு? அதனால் சபை பாதிக்கப்படாது, சபை பிரிஞ்சு போகாது. நீங்கள் இயேசுவை போல இருங்க. இயேசு உங்களுடைய சபை பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். ஆண்டவரே, நம்ம கூட இல்லாத ஒருத்தர் உங்களுடைய நாமத்தினால் அற்புதம் செய்கிறான், அவனை தடுத்தோம் அப்படின்னு யோவான் ரொம்ப பக்தியாக சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அதை தடுக்கிற? செய்யட்டும். நமக்கு விரோதமாக இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். என் பேரில் தானே நடக்குது, நடக்கட்டும். அப்படிதான் ஆண்டு. அதான் இயேசுடைய இருதயம். அப்படியா? நம்ம கூட இல்லாத கொண்டு வா, தடுக்கு. அப்படிலாம் இயேசு சொல்லலை. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தட்டும். அன்றைக்கு கொரிந்து சபையில் வரம் பெற்றவங்க சபைக்குள்ளே இருந்தாங்க. அதனால தான் 9 வரங்களை குறித்தும் அவர் எழுதுகிறார். உங்கள் சபைக்குள்ளே 9 வரமும் செயல்படணும். ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நிறைய ஊழியர்கள் மட்டுப்படுத்தி பயன்பட விடாமல் வெறும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்து நம்ம வச்சுட்டோம். அதனால தான் சபை வேகமாக வளரவில்லை. அறிந்து கொள்ளுங்க. ஆதித்துறைச்ச வேகமாக வளர்ந்ததுக்கு காரணம் அங்கே ஒரு பேதுரு ஒரு யோவான் மட்டும் அல்ல, ஸ்தேவான் எழும்புகிறார், அற்புதம் நடக்குது. யாருங்க இந்த ஸ்தேவான்? இவங்க கூட என்ன இயேசோடு இருந்தானா? பேதுரும் யோவானும் பொறாம கொள்ளலை. ஸ்தேவான் அடக்கிவாசி, அமைதியாரு, நாங்கள் தான் பெரிய ஆட்கள், நாங்கள் தான் இயேசுவோடு இருந்தோம் அப்படி சொன்னாங்களா? பிலிப்பு போகிறாரு, சப்பானி நடக்கிறாங்க, அற்புதம் நடக்குது, பட்டணமே அசைகிறது. யார் அந்த பிலிப்பு? இப்போ வந்தாள் பந்து விசாரிப்புக்கு வந்தான். நாங்கள் பேதுரு யோவான் நாங்களாம் அப்போஸ்தலர் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்களா? அப்படின்னா சபை வளர்ந்துருக்குமா? சபை இப்படி பெருகி இருக்குமா? இன்றைக்கி நம்ம தான் தடையாக இருக்கிறோம். சபை வளருவதற்கு தடை நம்ம தான். ஏன்னா நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு இதை பெருகணுன்ற மட்டும்தான் நோக்கமாக இருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பட்டணமே ரட்சிக்கப்படணும், இயேசுவை நாம் மகிம்பன், இந்த சிந்தை நமக்கு இல்லையே. ஒரு கூடுகிற இந்த கூட்டம் மட்டும் பெருகணும். ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் இயேசு ஒழிக்கிறார் ஊழியம், நாங்கள் தான் பெருகணும். இந்த சுயநலம் இருந்தால் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அப்போஸ்தலர்படி சொல்லப்பட்ட சபையாக, சபை ஊழியராக, விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்படி சபையை மாற்றும், விசுவாசிகளை மாற்றும், எங்களை மாற்றும் என்று நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்க. மலேசியாவுக்கு நான் போயிருந்த போது சில வருஷத்துக்கு முன்னால், அப்போ அங்கே முகாம்கள் பல கூட்டெல்லாம் நடைபெற்றது. கோலாலம்பூரில் ஆங்கிலிக்கன் திருச்சபை இங்கே நம்ம சிஎஸ்ஐ அப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அங்கே அங்கே பேர் ஆங்கிலிக்கன் சபை. அதில் தமிழ் சபை இருக்குது, ஆங்கில சபை இருக்குது, சீன சபை இருக்கிறது. ஆங்கிலிக்கன் சபையில் மலேசியா முழுதும் இருக்குது. அதுக்கு பிஷப்பாக இருக்கிறவங்க ரைட் ரெவரண்ட் சௌரிமுத்து ஐயா அப்படின்னு அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அப்போ அவங்க பிஷப்பாக இருந்தாங்க. அப்போ ஒரு போதகர் ஐயா நாங்கள் மீட்டிங் போனபோது பிஷப்பை போய் சந்திச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சில வருஷத்துக்கு முன்னால். இப்போ நான் கூட முன்ன பின்ன பார்த்ததில்லை. நான் புதுசாக அங்கே போயிருக்கிறேன், புதுசான ஒரு ஊழியெல்லாம் செய்கிறேன், புதுசாக பிஷப்பு ஐயான்றாங்க, எப்படி இருப்பாங்களோ என்ன பேசுவாங்களோ தெரியாத உள்ளத்தில் கொஞ்சம் பயம்தான். ஆனால் போதகர் ஐயா போய் பார்த்துட்டு வரலாம். சரி ஐயா நான் வரேன்னு சொல்லி போனோம். அங்கே கோலாலம்பூரில் பிஷப் ஆஃபீஸ் இருக்கிறது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போனோன்னா அந்த பெரிய ரூம், அந்த பிஷப்பையாக இருக்கிற ரூம், பெரிய டேபிள், அங்கே ஐயா உட்காந்துருந்தாங்க. நானும் இந்த போதகர் ஐயாவும் ஏத்தாப்பில் உட்காந்து அவங்களுக்கு தோத்திரம் சொன்னேன். ஐயா ரொம்ப அன்பா தமிழ், தமிழ் ஐயா அவங்க திருநெல்வேலி இங்கே சார்ந்து அங்கே போய் குடியேறி மலேசியாவில் இருந்தவங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க நல்ல ஊழியம் செய்து பிஷப் ஆகிட்டாங்க. ஆங்கில சபை, சீன சபை, தமிழ் சபைகளுக்கெல்லாம் அவங்க தான் ஹோல் அந்த மலேசியா முழுவதுக்கும் பிஷப். பெரிய ஒரு ஊழிய பொறுப்பு அவங்களுக்கு. ரொம்ப தாழ்மையாக அன்பாக பேசினாங்க. எங்கள் ஐயா எல்லாம் விசாரித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தான் பக்கம், குலசேகரப்பட்டினம் நினைக்கிறேன், இங்கே பக்கம்தான் அவங்களுடைய சொந்த ஊர். இங்கேருந்து பூர்வீகம், அவங்களுடைய பூர்வீகம் இங்கே தான். அங்கே போய் அவங்க மறித்த போது இங்கேயே நிறைய பேர் அவங்களுக்கு அந்த இரங்கல் வால் போஸ்ட்லாம் ஒட்டி இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக எல்லாம் விசாரிச்சுட்டு, தம்பி ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐயான்னு. அப்போ பொதுவாக என்ன பண்ண எல்லாம் எழும்பி நின்று அப்படியே ஜோம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஐயா சேரை விட்டு எழும்பி வெளியே வந்துட்டாங்க. வெளியே இப்படி முழங்கால் போட்டாங்க அந்த பிஷப் ரூமுக்குள்ளே. அவங்களே முழங்கால் போட்ட போது நானும் அந்த போதகர் ஐயாவும் ஏத்தாப்பில் முழங்கால் போட்டோம். 3 பேர் தான் இருக்கிறோம் நாங்கள். அவங்க அப்படி கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். ஆவில நிரம்பி ஜெபிச்சாங்க. அந்த இடம் அசைந்தது. அப்படியே லிட்ரலாக நான் உணர்ந்தேன். அப்படியே ஒரு தேவ பிரசனம், ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. அப்படியே தேவ பிரசனம் இறங்கி அந்த இடமே அசைகிறது.
அந்த மாதிரி ஒரு வல்லமை. நான் அப்படியே ஆச்சரியமாக அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று பெரிய ஒரு சந்தோஷம், என் ஆவியில் ஒரு பெரிய சந்தோஷம். நான் வெளியே வந்த பிறகு தான் அப்படி என்னை அழைச்சிட்டு போனேன். அங்கே எனக்கு அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ண அந்த பிஷப்புக்கிட்ட நான் அந்த போதகர்கிட்ட நான் பேசினேன். அவங்க பிஷப்பை பார்க்க போனால் அவங்க ஜெபிச்ச அந்த இடமே அசையுதுங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் அவங்க ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடும், அவங்க ஜெபிச்சா வியாதிகள் சுகமாவாங்க. திடப்படுத்தல் ஆராதனைன்னு வைப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு? சிஎஸ்ஐ சர்ச்சிலெல்லாம் வைப்பாங்க. ஆங்கிலிக்கன் சர்ச்சில் திடப்படுத்தல், நீ கம்யூனியன் எடுக்கணும், அதுக்கு ஒரு படிப்பை படித்து அவங்க நிறைய பைபிளில் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் பிஷப் கை வைத்து அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திடப்படுத்தல் ஓப்ப முடிச்சு. அதே மாதிரி அது ஆங்கிலிக்கன் சர்ச்சு தானே. வாலிபர்கள் எல்லாம் வாலி பிள்ளைங்கள்லாம் பிஷப்பை உபவாசத்தோடு வருவாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உபவாசத்தோடு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த போதகரையா சொன்னாங்க, அவங்க கை வைத்து ஜெபிக்கும் போது சிலர் அங்கே ஜெபிக்கிற நேரத்தில் அபிஷேகம் மாதிரி அந்நிய பாஷை பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு தேவனால் அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்க காலத்தில் சபை வேகமாய் வளர்ந்தது. அவங்க எல்லாரையும் நேசிப்பாங்க, எல்லா சபைகளையும் நேசிப்பாங்க, எல்லா பாஸ்டர்மாரெல்லாம் நேசிப்பாங்க, ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. அவங்களோட நான் இருந்து எங்கள் கேம்புக்கெல்லாம் ரொம்ப அன்பாக பேசி கொண்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் அந்த அந்த தாழ்மை, அந்த அபிஷேகத்தினால் உண்டான தாழ்மை, அன்பு. நான் பிஷப்புன்ற கெத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தாழ்மை. இவ்வளோக்கும் அவங்க தமிழ் சபைக்கு மட்டும் இல்லை, ஆங்கிலம், சைனீஸ் சபைகள், பெரிய சபைகளுக்கு அவங்க பெரிய லீடராக இருந்தவங்க. தேவன் அவளை அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தி அவங்க காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி சபைகள் பெருகிட்டு மலேசியாவில். பாருங்கள், ஒரு அபிஷேகம். அப்போ இன்றைக்கி நம்ம சபையில் எப்படி இருக்குது? வெறும் அந்நிய பாஷை பேசுகிறான், அவ்வளோதான். அப்புறம் பாட்டு பாடியெல்லாம் ஒர்ஷிப் பண்ணணும். விளைவு என்ன? எத்தனை பேர் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எத்தனை சுகமளிக்கிற வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்கள் பாஷையில் வியாக்கியானம் பண்ணுறவங்க சபையில் இருக்கிறாங்க. யோசிங்க, அவங்களுக்காக அதெல்லாம் சொல்லுங்கள், டீச் பண்ணி ஜெபம் பண்ணி எழுப்பி விடுங்க. எழும்பட்டும், திரள் கூட்டம் பேர் வரம் பெற்று எழும்பினாதான் தேசத்தில் சுவிசேஷம் பரவ முடியும். எழும்பணும், அதற்கு நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்போ ஆதி திருச்சபை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சபைன்னா வரங்களை பெற்றிருந்த சபையாக இருந்தது. இன்றைக்கு உங்கள் சபையில் வர செயல்படுதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வரம் செயல்படுகிறதா? அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது தீர்க்க தரிசனம் வெளிப்படுதா? யோசிங்க. இல்லாட்டா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி வல்லமை எங்களுக்கு வேணும், எங்களை பயன்படுத்தணும். நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நம்ம சபைக்கு போகிற பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கணும், ஆவியானவர் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். உங்கள் சபையில் ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சா ஒரு பெரிய மாற்றம் வரும். முதல்ல நான் அபிஷேகம் வரணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. என்னை பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் நிரப்பணும், என்னையும் ஆண்டவர் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் குஜராத்தில் பீல் மக்கள் மத்தியில் ஊழித்து போயிருந்தேன். பீல் மக்கள் மத்தியில், ஆதிவாசி மக்கள் மத்தியில் ரெவரண்ட் அதாவது பிஷப் தேவதாஸ் அவங்க உருவாக்கின திருமண்டலம் ஊழியத்தில் நான் எவ்ரி இயர் போயிட்டு வருவேன் முன்னால் நாட்களில். அவன் போன போது பாருங்கள், ஒரு வயசான ஐயா, 80 வயசு இருக்கும் அவருக்கு, 80 வயசுங்க, வயசான ஐயா. அவர் ஜெபிக்கிறத நான் பார்த்தேன் கூட்டத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ அருமையாக அந்த ஐயா ஜெபிச்சுட்டு இருக்காங்களே. நீ கூட்டம் முடிஞ்ச பிறகு பிஷப் அந்த தேவதாஸ் பிரதர்கிட்ட கேட்டேன். இந்த ஐயா அவன் சொன்னாங்க, இவர் ஒரு மந்திரவாதி, மந்திரம் செய்கிறது தான் அவருடைய தொழில், மந்திரவாதம் பண்ணுவது. அப்படி மந்திரம் தொழில் செய்தே வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அவருக்கு ஒரு வியாதி இயேசு தொட்டு விட்டார். இயேசு சுகமாக்கணுன்னு மந்திர பொருளெல்லாம் எரிச்சிட்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அப்போ இவங்களாம் அந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்கல்ல. இவர் கேட்டிருக்காரு, நீங்கள் என்னதோ புதுசாக ஒரு பாஷை பேசுகிறீங்களே, உங்கள் தமிழ் மொழின்னா கூட எனக்கு கொஞ்சம் தெரியுது தமிழில் பேசுகிறாங்க நீ. அப்போ நீங்கள் எங்கள் பீலி மொழியில் பேசுனா தெரியுது நம்ம மொழியில் பேசுகிறீங்க நீ. புதுசாக என்னதான் பேசுகிறீங்கன்னா அது அந்நிய பாஷை. அந்நிய பாஷைன்னா அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நம்முடைய நாவிலேருந்து ஆவியானவர் பேசி ஆண்டவிடத்தில் ரகசியம் பேசுகிற பாஷை. அப்போ அது எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்டார். இதை நான் உங்களுக்கு தர முடியாது, இது ஆண்டவர் தான் உங்களுக்கு தரணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு இந்த அனுபவம் தருவார். 80 வயசுங்க, மந்திரவாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் அப்போ எனக்கு வேணும் அந்த அனுபவம், நீ கேளுங்கன்னா இவருக்கு சின்சியராக ஜெபம். ஆண்டவரே, இவங்கெல்லாம் ஆவி ஏதோ ஒரு பரிசுத்தாவின்றாங்க, அந்நிய பாஷைன்றாங்க, எனக்கும் தாங்க, என்னையும் எனக்கு அந்த அனுபவம் தாங்க. நீ ஜெபிச்சாரா, ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். அவர் அந்நிய பாஷையில் அழகாக பேசி ஜெபம் பண்ணுகிறார். ஐயா, வயசான காலத்தில் கூட இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இன்றைக்கி
நீங்கள் ஏன் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணும், நானும் இந்த பரிசுத்தாவில் நிரம்பி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசணும், ரகசியம் பேசணும், என் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படணும், சுகமாக்கிற வரம் வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்படணும், அதன் மூலமாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் எல்லாரும் அப்படி இருந்தாங்க, பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமை தாரும், அபிஷேகத்தை தாருன்னு. இப்போ ஜெபிக்க போகிறோம். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இத்தனை பேர் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், நான் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசன வரம் என் மூலமாக வெளிப்படணும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்படணும், ஆண்டவர் என்னையை நிரப்பணும், ஜெபிக்க விரும்புகிறீங்களா? இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படின்னா முழங்கால் படியிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு தாகத்தோடு கேட்கணும். அப்படியே ஆண்டவருடைய தாகத்தோடு, ஆண்டவரை இந்த வல்லமை எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாய் திறந்து கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது இந்த அபிஷேகம் பாருன்னா தாகம். யோவான் 7:37-39 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற, தாகமுள்ளவன் வந்து இந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன்னா நீங்கள் தாகமுள்ளவன் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தாகத்தோட எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்னை இந்த ஆவியில் கர்த்தர் நிரப்பணும், நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்கணும், நானும் ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனங்கள் உரைக்கணும், என் மூலமாக ஆண்டவருடைய வரம் வல்லமை வெளிப்படணும், ஆண்டவரை எனக்கு இந்த வல்லமை தாரும். கொரிந்து சபையில் அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அப்போ எனக்கும் தாங்க அப்படி வாஞ்ச தாகம். ரெண்டாவது வாஞ்சையோடு கேட்கணும். லூக்கா 11:13 பொல்லாதவளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் வேண்டிக் கொள்ள, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க, எனக்கு இந்த வரங்களை தாங்க, ஞான வரங்களை விரும்புங்கள்னு வசனம் சொல்லுதில்லை, எனக்கு இந்த வரங்களை தாங்க. அந்த பவுல் சொல்கிறார்ல, நீங்கள் ஸ்திரப்படும்படி சில ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுதல் செய்கிறேன். அப்போ நான் ஸ்திரப்படணும், நான் ஆவியில் பலன் அடையணும், நான் விழுந்து போக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க எனக்கு இந்த வரங்கள் வேணும், வரங்களினால் நிரப்ப. நீங்கள் கேட்கணும். கேட்டால் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளுவீங்க.